நிகழ்ச்சியை நடத்துவதாக மதிப்புரிய மாவட்ட காவல் விருது பெற்றவர்களுக்கெல்லாம் ஆடை போட்டது வெயிட் பண்றா பாஸ் பண்றா. இந்த சோழன் என்ன அவருடைய கீர்த்திக்கு எதுக்கு அளவில்லை என்று சொல்லலாம். மாமன்னன் ராஜராஜன் நாம் வரலாற்றிலே பேசியிருப்போம். அதாவது தேவாரத்தை பாடிய அந்த தேவார பிரதிகளை எடுத்துக் கொடுப்போம். அந்த அளவில் அவர்களிடம் அவர்களுடைய பொருள்களை அவர்கள் நேரில் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த சிலைகளுக்கு எப்படி கொடுப்போம் என்று சொல்லும் போது உங்கள் ஆடல் வல்லான் என்று சொல்லக்கூடிய நடராஜன் அவர்களும் உடனடியாக அவர்களும் அடிவசதி அந்த திருமுறைகளை மட்டுமல்லாது தொகுத்த அதை தொகுப்பித்த அந்த மன்னனை நாம் இன்றைக்கு வைத்து பார்க்க வேண்டும். அதனால்தான் திருமுறை கண்ட சோழன் என்று சொல்கிறோம். அத்தகைய கீர்த்தி பெற்ற நம்முடைய திருமுறைகளை அந்த மாமன்னனுக்கு இன்று விழா எடுக்கப்படுகிறது. அந்த மாமன்னனுடைய ஒரு சிலை வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம கொண்டு வருகிறோம். அந்த சிலை வந்து 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு இவ்வளவு திறனுக்கு கூட்டப்பட்டதாக பட்டியலே அமைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிலை இங்கு வந்ததற்கு பெரிய காரணமாக அந்த நிகழ்ச்சி அந்த நாட்டு மாநிலத்திற்கு காரணகர்த்தாக வருகிற நமது மாநில நீதியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சிலைகளுடைய சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு வந்து அனுமதி அளித்து அதை நிறுவி அந்த தங்கு தடையின்றி அதனுடைய செயல்பாடு செய்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர் நீதியரசர்கள். அத்தகைய அந்த அவருடைய வழிகாட்டுதலிலே அவர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலிலே குழுவினர் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவினர் சென்று அங்கு கேட்டும் கூட அந்த சிலை வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட அந்த சிலையை மீண்டும் அது நம்முடைய சிலை என்பதை நிறுவி ஆவணங்கள் எதுவும் இல்லாத நேரத்திலே நமக்கு அந்த வழிகாட்டியது அந்த ஈசனை வழிகாட்டுகின்ற வழிகாட்டினார் என்றால் கல்வெட்டு சான்றுகள் இப்போது நாம் மேடை இருக்கின்ற மேடைக்கு நேர் பெண்களும் திருச்சுற்று மாவட்டம் 12 அந்த சிலையை யார் செய்து இந்த கோவிலுக்கு அன்றைய காலத்திலே அவருடைய காலத்திலே பெயர் சிலைக்காரியம். அவருடைய ராஜராஜ சோழனுடைய காலத்திலே சிலைக்காரியம் ஆக இருந்த அந்த நபர் 13 சிலைகளில் கோயிலுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த ராஜராஜ சோழனுடைய சிலையினுடைய உயரங்கள் வந்து எத்தனை முழம், எத்தனை இதுகள், எத்தனை கோடை, இது வந்து அலகுகள், அந்த யூனிட் சொல்லக்கூடிய அலகுகள் சொல்லுவாங்க. அந்த அலகுகளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிற கணக்குகள் எதை வைத்து கண்டுபிடிப்பது என்று சொல்லும் போது சிற்ப செல்லூர் என்று சொல்லக்கூடிய கணபதி ஸ்தபதியார் அவர்கள் எழுதிய